السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على نورك سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت وسلمت وباركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. وعلى غوثنا وشيخنا سيد عمر بن خالد رضي الله تعالى عنه في كل لمحة ونفس بعدد قطرات الأمطار واغفر لنا ما يكون وما قد كان. يا أصحاب الوقت أعيذوا بحكمي يا بتين حكمكم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் மூன்றாவது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சங்கையான ரமலானை பரிபூர்ணமான முறையில் அடைகிற தௌஃபீகை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக. இந்த ரமலானுடைய மாதம் ஒரு சிறப்பானது என்று நாம் நேற்று சில சுருக்கத்தை சொல்லி காட்டினோம். நாம் நேற்று ஈமானை பற்றி உள்ள சில பாடங்களை பார்த்தோம். மூமின்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்ககிட்ட என்ன குணங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன் இந்த ஈமானை பற்றி பார்க்கணும்னு சொன்னா, இந்த ரமலான கடமையாக்கின விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது குதிப அலைக்கும் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களை முன்னுண்டானவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு அப்படி உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுச்சு. ஏன்னா அது காரணம் ஒன்று வேணுமே. அந்த நோன்பு உங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்னால் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள்லாம் முத்தகீன்களாக ஆகணுங்கிறதுனால. தக்குவா அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்களை சொல்லுவாங்க. சரி, இந்த தக்குவா அப்படிங்கிறது யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா மூமின்களை அழைச்சுதான் தக்குவாவை செய்ய சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ். பல இடங்கள்ல பார்க்கிறோம் குர்ஆன்ல. ஹக்க துகாத்திஹின்னு ஒரு இடத்துல சொல்லுவான், இன்னொரு இடத்துல கூனு மஅசாதிகின்னு சொல்லுவான். அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற அந்த வார்த்தையை அழைச்சுதான் என்ன செய்யறான், தக்குவா செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ இந்த ஈமான் அப்படிங்கிறது தக்குவாவுடைய பிரதானமான ஒன்று. அதனாலதான் குர்ஆனுடைய இந்த ஆரம்பத்துல கூட அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த வேதம் எந்த சந்தேகம் இல்லாத வேதம், ஹுதன் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேரான வழியை காட்டும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த தக்குவாதாரியாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேரான வழியை காட்டும். அந்த தக்குவாதாரிங்கிறவர்கள் யாரு அப்படிங்கிறத அல்லாஹ் தொடர்ந்து வர்ற அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லதீன யுக்மினூன பில் கைபி, மறைவானதை ஈமான் கொள்வார்கள் அப்படிங்கிறோம். அப்ப தக்குவா யாருக்கு ஏற்படும் சொன்னா முதல்ல மூமினாக இருக்கணும். மூமினாக இல்லாம தக்குவாவை எதிர்பார்க்க இயலாது. அப்ப அந்த ஈமான்தாரிகளாக இருக்கிற பொழுதுதான் தக்குவாவுடைய முழுமையான பயனை நம்ம அடைய முடியும். இந்த நோன்பு நம்ம எதுக்காக ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளை தக்குவாதாரி ஆக்குறதுக்கு, அந்த தக்குவாதாரி ஆகிறதுக்கு முதல்ல நம்ம மூமினாக இருக்கணும். அதனாலதான் துவாவில கூட நம்ம என்ன சொன்ன, ஆரம்ப துவாவில கூட அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலின், யாரெல்லாம் எங்களை நோன்பு பிடிக்க சொன்னா நாங்க நோன்பு பிடிக்கிறோம். நோன்புனால ஏற்படக்கூடிய தக்குவா அப்படிங்கிறது ஈமான் இல்லாம ஏற்பட போறது இல்லை. முதல்ல எங்களுக்கு ஈமான காமிலாக்கி கொடுன்னு நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த ஈமான் நம்ம பார்த்தோம். அந்த ஈமான் சொல்லும் போது பல வகையில் ஏற்படுது அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஈமானுங்கிறது ஒரு தரத்துல உள்ளது இல்லைன்னு சொல்லி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்லி காட்டுவாங்க. எப்படி அல் ஈமானு பிதுஉ வ ஸபூன ஷுபா, ஒரு ஹதீஸ்ல 60 ஷுபா, 60 அல்ல 70, ரெண்டு விதமான ரிவாயத் வருது. அப்ப 70க்கும் மேற்பட்ட கிளைகள் ஈமானுக்கு இருக்கு. அஃதலுஹா, ரொம்ப உயர்வான கிளை என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த கிளைன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள எல்லா பொக்கிஷமும் மறைஞ்சிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திக்ர் என்று சொன்னா அதுல எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா, நம்ம உதாரணத்துக்கு பாக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் சரி ஆனா ஒரு நபியூன மின் கபிலி, எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் சரி, நாங்க யாருமே லா இலாஹ இல்லல்லாஹ்வோட சிறந்த திக்ர செஞ்சதே இல்லைன்னு சொல்றாங்க நம்முடைய ஸல்லல்லாஹு. அப்ப அதுல பொதிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் ஏராளம். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஷேகுமார்கள் ரொம்ப விரிவா சொல்லி காட்டுவாங்க. இப்ப முதல்ல அஃதலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ்,
அதுனாக அதுல ஆக தாழ்வான கிளை என்னன்னு சொன்னா இமாதத்துல் அதா அனித் தரீகி, பாதையில கிடக்கிற ஒரு நோவின தர வஸ்தை கொஞ்சம் அகற்றி போடுறது இருக்கு, இது ஆக அடிமட்டமான ஈமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நாங்கெல்லாம் மூமின் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மூமின் ஏன் இதை பத்தி சொல்றாங்க? இப்ப நாமெல்லாம் மூமின்னு சொல்ற நம்ம கிட்ட இந்த ஈமானிய குணம் இருக்கான்னு பாருங்க. நம்ம கிட்ட ஈமான் இருக்குன்னு சொன்னா ஈமானிய தன்மை நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட்டே ஆகும், அப்படித்தானே? ஈமான் இல்லைன்னு சொன்ன நம்ம கிட்ட இப்ப ஈமான் இருக்குங்கிறத நம்ம எப்படி பரிசோதிக்கிறது? ஈமானிய பரீட்சை வைக்கணும் எங்களுக்குள்ள. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பரீட்சை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டணும். அப்ப அந்த ஈமானிய பரீட்சை நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க வைக்கணும். அது எப்படி வைக்கிறது பாக்குறோம்? நம்ம கிட்ட இந்த குணம் இருக்கா? ஒரு வழியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு போகக்கூடிய ஒரு பண்பு நம்ம கிட்ட ஏற்படுதா? அந்த உள்ளம் அந்த நம்மளோட உள்ளம் அதை தூண்டுதா அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட ஈமான்ல ஆக அடிமட்டமான ஒரு தன்மையாவது மிஞ்சி இருக்குன்னு அர்த்தம். ஈமானி காமிலின் அல்லாஹ் ஜஅல்னா பில் ஈமானி காமிலின், பரிபூர்ணமான ஈமான குணம்னு கேட்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு தன்மையாவது நம்ம கிட்ட இருக்குதா? அந்த ஈமான் அப்படியே வளர்ச்சி அடையணும். எங்க வரைக்கும் போகணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வரை நம்மளோட ஈமான் முன்னேறி போகணும். வழியில கிடக்கிற ஒரு பொருளை தூக்கி ஓரமா போட்டுட்டு போறது, இதுல இருந்து எங்க வரைக்கும் நம்மளோட தன்மை உயரணும்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற தன்மை வரை உயரணும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தன்னுடைய சுருக்கம் என்னங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், வரக்கூடிய நாட்கள் அதை பத்தி விரிவா பார்ப்போம். இப்போ இந்த தன்மையாவது நம்ம கிட்ட இருக்கா? அதை நம்ம கண்டிப்பா பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஈமான லிமன் லா அமானத்தலா, யாருக்கு அமானித பாதுகாக்கிற தன்மை இல்லையோ அவன்கிட்ட ஈமானே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த குணம் நம்ம கிட்ட இருக்கா? அதே மாதிரி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதுல சொல்றாங்க, அபூ உமாமா அல் பாஹில் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் அஹப்ப லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் நேசிக்கிறாரோ, ஒமன் அபுகத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் கோபிக்கிறாரோ, வ அஅதா லில்லாஹ், எது சரி கொடுக்கறன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் கொடுக்கறாரோ, எதை எதிர்பார்க்காம, வ மனஅ லில்லாஹ், யாருக்கு கொடுக்கறத தடுக்கிறதா இருந்தாலும் யாது அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் தடுக்கிறாரோ ஃபகதிஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அபூ தாவூத் ஷரீஃப்லயே ஹதீஸ் பதியப்பட்டு. அப்ப நமக்கிட்ட அந்த குணம் இருக்குதா? நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், நம்ம எது சரி பிரதிபலனை நாடி நேசிக்கிறோமா, இல்ல உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறோமா? ஒரு ஆள் மேல நமக்கு கோபம் ஏற்படுது, உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபிக்கிறோமா, இல்ல நம்மள கொடுக்கல் வாங்கல் நம்ம பிரச்சனைகள் எது சரி ஒரு சின்ன எனக்குள்ள எனக்கு கிடைக்கிற இது தடை ஏற்படுத்துறான்னு சொல்லிக்கிட்டு கோபிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப இது எதுக்கு சொல்றோம்னா, இப்ப இந்த மாதிரி குணம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம பரிபூர்ணமான ஈமான்தாரிகள். இல்லைன்னு சொன்னா இதை வளர்க்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதே மாதிரி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அன்னஹு ஸஅலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஃதலில் ஈமான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய ஃபضل அத பத்தி கேட்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அன் துஹிப்ப லில்லாஹ் வ தபகத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க நேசிங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க கோபிங்க, வ தஅமல் லிசானக ஃபீ ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவிலேயே உங்களோட நாக்கை எப்பவும் தவள செய்யுங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே உங்களை நீங்க எப்பவும் மாத்திக்கங்க. அப்படி இருந்ததுன்னு சொன்னா உங்ககிட்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சும்மா மாதா அப்புறம் என்ன நாயகமேன்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன் துஹிப்ப லின்னாஸி மா துஹிப்ப லினஃப்ஸி, உனக்கு நீ எதை ஆசைப்படுறியோ அதையே நீ உன் சகோதரனுக்கு ஆசைப்படுன்னு சொன்னாங்க. அன் துஹிப்ப லின்னாஸி மா துஹிப்ப லினஃப்ஸி, மக்களுக்கு அதைத்தான் நம்ம விரும்பணும். பாக்குறோம், இன்னைக்கு ஒரு வியாபாரம் எடுத்துக்கங்களா, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் நம்ம கையை விட்டு தாண்டினா போதும்னு நினைச்சா நாம மோமின் கிடையாது. நம்ம கையை விட்டு தாண்டி அவர் கரத்துல போக சொல்ல அவரும் அதை வச்சு எது சரி ஒரு பிரயோசனம் பெறணும்னு நாடுறாரு. ஏன்னா நாம அப்படித்தானே நாடி வாங்கணும். ஒரு ஆள்கிட்ட இருந்து நாம ஒரு வியாபாரத்தை வாங்கும் போது எப்படி வாங்கணும், நம்ம அதுல இருந்து லாபத்தை சம்பாதிக்கணும்னு வாங்கணும். அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருந்துச்சு. நாம நம்மளோட நஷ்டத்துக்கு நாம எதை ஆசிச்சோம், அதுல இருந்து ஒரு வியாபாரத்தை எடுத்ததுல நம்ம லாபத்தை சம்பாதிக்கணும்னு எடுத்தோம். ஆனா இது கைமாறினா போதும், அவ என்ன பாடுபட்டான்னு சரின்னு கொடுக்க கூடாது. நம்ம கொடுக்கும் பொழுது அதுல இருந்து அவனு எது சரி லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி கொடுக்கணும். முழு பலனையும் நம்ம உறுதிக்கிட்டு அவன் கையில ஒன்றத்தையும் கொடுத்துட கூடாது. அவன் வச்சு எப்படி கஷ்டப்பட்டான்னு பரவாயில்லைன்னு அப்படி நினைச்சா நம்ம ஈமான்தாரி இல்லைன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும்
நம்ம எதை நமக்கு ஆசைப்படுறோமோ அதையே தான் நம்ம அவனுக்கு ஆசைப்படணும். நமக்கு ஒரு துன்பம் வர்றது ஆசைப்படுறது இல்ல, அதே மாதிரி அந்த சகோதரன் துன்பம் வர்றது ஆசைப்படக்கூடாது. இதனாலதான் அல்லாஹ் தஆலா கூட அபரிவிதமான அருள் செய்யறான் அந்த அடியான் மேல. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, இப்போ நாம ஒரு ஆளுக்காண்டி துஆ செய்ய யோசிக்கிறோம். நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், பிறகு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது ஆக ஒரு மிருகத்துடைய குணம். மனிதனுடைய குணம் என்ன, ஒரு ஈமானிய தன்மையுடைய ஆளுடைய குணம் என்ன, நம்ம அவருக்காண்டி துஆ செய்யறோம். ஒரு துஆ செய்யும் பொழுது எவ்வளவு பிரதிபலன் கிடைக்குது தெரியுமா? யா அல்லாஹ், இந்த சகோதரர் ரொம்ப நோயால கஷ்டப்படுறாரு, அவருக்கு நீ ஷிஃபாவை கொடுன்னு கேட்க சொல்ல சொல்லதான் சொல்றாங்க. ஒரு மலக்கு சொல்றாங்க, இந்த அடியார் அவருக்காண்டி எதை கேட்டாரோ அதை நீ இவருக்கும் கொடுன்னு சொல்றாங்க. இவர் நோயால கஷ்டப்படுறாரு, உடனே இவர் நினைச்சு பார்க்கலாம், என்ன சார் தேங்கிட்டேங்க நோய் கிடக்கு, நான் நல்ல திடகாத்திரமா தானே இருக்கிறேன், ஓடி ஆடுற ஒழுங்கா தானே இருக்கிறேன். அவர் நோயில் இருக்கிறாரு, அதே மலக்கு எனக்கு துஆ செய்யணும்னு என்ன வந்து போச்சுன்னு கேட்க கூடாது. நோயிலேயே பொதுவா எல்லா செயல்லையுமே வெளிரங்க செயல்பாட்டை விட அந்தரங்கமான செயல்பாடு தான் முக்கியமானது. அந்த அடிப்படையில அவர்கிட்ட வெளிரங்கமான உடல்ல நோய் இருக்குன்னு சொன்னா உள்ள நோய் நம்ம கிட்ட எவ்வளவோ இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? மலக்குமார்கள் கேட்கிற பிரார்த்தனை உள்ளேயும் ஊடுருவி செல்லுகிற தன்மை இருக்கா இல்லையா? அப்ப அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இவர் எப்படி, அவர் ஒரு கரத்துல ஒரு கையில ஒரு வலி ஏற்பட்டு இருக்கு அதனால துஆ செய்யறாரு, அவருக்கு காலில் ஒரு வலி ஏற்பட்டிருக்கு அதனால துஆ செய்யறாரு, ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு அதனால துஆ செய்யறாரு. ஆனா இவர் உள்ளத்துல பல நோய்கள் இருந்துகிட்டு இருக்கு. நிஃபாக்குங்கிற நோய் இவரையே அறியாம வந்துகிட்டு இருக்கு, குஃப்ருங்கிற நோய் இவருக்கே தெரியாம உள்ள போய்கிட்டு இருக்கு, பொய் சொல்லக்கூடிய அந்த பொய்ங்கிற நோய் இவர்கிட்ட இவர் அறியாம இவர் தடுக்கணும்னு நினைச்சாலும் வந்துருது. புறம் பேசுதல் அப்படிங்கிறது இவர் தன்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் இவர் அறியாம புறம் பேசப்படுது. இப்படிப்பட்ட பலவிதமான உள்ரங்க நோய்களை விட்டும் நீ இவரை காப்பாத்துன்னு சொல்லி மலக்குமார் கேட்க மாட்டாங்களா? ஆமா, ஒரு அடியாருக்கு நாம துஆ செய்யும் பொழுது அந்த துஆ நமக்கு ரொம்ப பியூரிட்டியா வந்து சேருது. நம்ம டஸ்டா அனுப்புனா அங்கிருந்து வர்றது பியூரிட்டியா வருது. நம்ம பாவம் செய்யக்கூடிய நாவு, புறம் பேசக்கூடிய நாவு, கோல் சொல்ற நாவு, இந்த நாவுனால ஒரு அடியானுக்கு யா அல்லாஹ் அந்த அடியார் ரொம்ப கஷ்டப்படுறார் ரஹ்மானே, அவருக்கு நல்ல ஷிஃபாவை கொடு, நல்ல சுகத்தை கொடு, நல்ல ஆஃபியத்தை கொடு, செல்வம் இல்லாம கஷ்டப்படுறாரு, அவருக்கு அதிகமான பரக்கத்தை கொடுன்னு இந்த அடியான் இவன் இன்னொரு அடியானுக்காண்டி துஆ செய்யும் பொழுது அந்த மலக்குமார் அப்படியே சொல்றாங்களா, இந்த அடியாருக்கு அதிகமான பரக்கத்தை கொடு, செல்வத்தை கொடு. இதுல இருந்து நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நாம நமக்கு கேட்கறத எவ்வளவு அதிகமா கேட்கிறோமோ அதை விட பிறருக்கு அதிகமா கேட்கணும். நம்ம நமக்கு துஆ கேட்கறது எவ்வளவு கேட்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவருக்கு நாம கேட்டோம்னு சொன்னா நமக்கு கேட்கறத கூட நிறுத்திக்கிட்டு அடுத்தாலும் கேட்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கேட்கறது கூட நிறுத்திடலாம். நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை இன்னொரு அடியானுக்கு கேட்க வேண்டியது. உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட செல்வம் வேணும்னு நான் ஆசைப்படுறேன், அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யாரெல்லாம் எனக்கு அதிகமான செல்வத்தை கொடுன்னு. இதுக்குன்னு நான் நேரத்தை வீணாக்க தேவையில்லை. அது அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமோ படாதுங்கிறது நிச்சயம் இல்லை. ஏன் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். ஒரு பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவங்க இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன, முத்தகியாக இருக்கு. முத்தகியா இல்லைன்னு சொன்னா இவன் துஆ கேட்கறதுல அர்த்தம் இல்லை. ஹாபில் காபில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ரெண்டு மக்கள், ரெண்டு பேரும் குர்பான முற்படுத்தினாங்க. ஃபதகப்பல மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆஹர், ஃபதகுபில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல் ஆஹர். ஒரு ஆண்டு இருந்தா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, இன்னொரு ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்படல. ஃபதகர்ரபா குர்பானன், ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, குர்பான முற்படுத்தினாங்க. ஆனா ஒரு ஆண்டு இருந்தா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொரு ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்படல. காபிலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படல, ஹாபிலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. குர்ஆன் சொல்லி காட்டுது. இன்னும் அது சொல்றான், நான் ஏன் ஏத்துக்கிட்டேன் அந்த குர்பானை, நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகியாக இருந்தா மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் இன்னைக்கு உலகமே சேர்ந்து கையேந்தி துஆ கேட்டாலும் அந்த துஆ அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு காரணம் முத்தகிகள் இல்லாம போயிட்டாங்க. அப்ப தக்வாதாரி சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இப்ப நாம நம்ம பாவம் செய்யற நாவால இன்னொரு அடியானுக்கு நமக்காண்டி நம்ம துஆ கேட்கறத நிறுத்திட்டு என்ன செய்யணும், நமக்கு எது சரி வேணும்னு ஆசைப்படுறீங்களா, இன்னொரு அடியானுக்கு துஆ கேட்க ஆரம்பிச்சிருங்க. உங்களோட துஆ அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாம போனாலும் மலக்குமார் உங்களுக்காக வேண்டி துஆ செய்யறாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? அப்ப அதை நாம என்ன செய்யணும், அந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஈமான்தாரி, நம்ம ஒரு மூமின் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஒரு தக்ரஹுலஹும் மா தக்ரஹு லினஃப்ஸி, இன்னொரு அடியானுக்கு நீங்க
உங்களுக்கு நீங்க எதை ஆசைப்பட மாட்டீங்களோ வெறுப்பீங்களோ அதை நீங்க அவருக்கு வெறுத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்ககிட்ட ஈமான் இருக்கு, எங்ககிட்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் ஈமானுடைய அந்த இதுல உள்ளது. அதே மாதிரி நம்ம கிட்ட ஈமான் கலந்து போற சில விஷயங்களும் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் கலந்து போற விஷயங்கள் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. நம்ம கிட்ட ஈமான் இருக்கா இல்ல கலந்து போகுதா? லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரன் அந்த விபச்சாரத்தை அவன் செய்யும் பொழுது அவன் மூமினாக இருக்கிறதில்லை. அதே மாதிரி வலா யஸ்ரிகு சாரிகு ஹீன யஸ்ரிகு ஃபஹுவ முஃமின். ஒரு திருடன் அவன் திருடும் பொழுது மூமினாக இருக்கிறதில்லை. அதே மாதிரி வலா யஷ்ரபுல் ஹம்ர், ஹம்ர குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், அவன் சாராயத்தை குடிக்கும் பொழுது அவன் ஈமான்தாரியாக இல்லை. ஏன்னா ஈமான் கலந்து போயிருதுன்னு சொல்றான். ஈமான்ங்கிறது சேர்ற பொருள், கலர்ற பொருள். அதனாலதான் முர்த்ததுங்கிறவன் ஈமான் மாறி போயிடுறான். அதை விட்டு அவன் ஈமான் கலந்துடுது. ஷஹாதா சொல்லும் பொழுது ஈமான் சேர்ந்துக்கிறது. அப்ப இவன் குடிகாரனாக இருந்தா என்ன செய்யுது? ஈமான் இவரை விட்டு கலண்டு போயிருது. அதே மாதிரி கொள்ளை அடிக்கிறவன் அவன் கொள்ளை அடிக்கிற பொழுது ஈமான் கலண்டு போயிருது. அதே மாதிரி மோசடி செய்யறவன் அவன் மோசடி செய்கிற பொழுது ஈமான் கலண்டு போயிருது. இதெல்லாம் உங்களை நான் எச்சரிக்கிறேன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த குணப்பாடு நான் ஏற்கனவே முன்னாடி கூட சொன்னேன். இதெல்லாம் வெளிரங்கமாக நம்ம பார்க்கிறது, வெளிரங்கமா பார்க்கிறது. இப்ப ஜினான்னு சொன்னா நம்ம நேற்று சொன்னோம், ஜினாங்கிறது ஜினல் அக்பர் தான் என்னது ஒரு விபச்சாரம் அப்படிங்கிறது. ஆனா கண்ணால ஒருத்தன் ஜினா செய்கிற பொழுது அவனுடைய ஈமான் ஊசலாட ஆரம்பிக்கும். ஒரு உண்மை மூமினாக இருக்க முடியாது. காதால ஜினா செய்யறான், கெட்ட பேச்சு கேட்கிறான், அவன் உண்மை மூமினாக இருக்க முடியாது. அதே மாதிரி மோசடி செய்யறான், திருடுறான், குடிக்கிறான். அல்லாஹ் சொன்னா வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையாக இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க அப்படின்னு சொன்னான். நாம பாக்குறோம் போதையாக இருக்கும் பொழுது தொழுகை பக்கம் நெருங்க கூடாது, சரிதான். இது வெளிரங்கமான குடிக்கு சொன்ன வார்த்தை. ஆனா லிக்குல்லி ஷைஇன் லாஹிருன் வ பத்னுன், எல்லாத்துக்கும் வெளிரங்கம் இருக்கு, மறைமுகம் இருக்கு. அதனாலதான் ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனாரிடத்துல வந்து ஒரு ஆள் கேட்டாங்க, என்ன நாயகமே, ஒரு தொழுகையில ஒரு ஆளுக்கு மறதி ஏற்பட்டுச்சு, இவர் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. உடனே ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உன்கிட்டயா இல்ல ஏன் கிட்டயான்னு கேட்டாங்க. வந்த மனுஷருக்கு ஆச்சரியமா போச்சு, என்ன இது, என்ன பெரியவங்க சொல்றீங்களா, இது மார்க்க சட்டத்தை தானே கேட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தானே, இது உங்ககிட்டயா என்கிட்டயான்னு கேட்கறீங்களேன்னு கேட்ட உடனே அவர் சொன்னா, இல்ல சராசரி ஆட்கள் கிட்டையும் அல்லாஹ்வை நெருங்கின நல்லடியார்கள்கிட்டையும் வித்தியாசம் இருக்குப்பா. ஒன்ன மாதிரி ஆட்கள் சராசரி ஆட்கள்கிட்ட வந்து ஒரு மறதி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த மறதியுடைய தன்மையை பார்க்கணும். அது ஃபர்லா அல்லது சுன்னத்தா, சுன்னத்துல எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ல நீ மறந்து விட்டுட்டேன்னு சொன்னா திரும்ப தொழுகணும் பார்த்த வகையில. ஒரு சுன்னத்தை மக்கதாவை விட்டா என்ன செய்யணும், அதுக்காக 2 சஜிதா சஹ்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை சொல்றாங்க. அப்ப உங்ககிட்டன்னு சொன்னீங்கல்ல அது என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாங்க, எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு சுன்னத்தான் ஒரு வணக்கம், அதுல மறதி ஏற்பட்டு விட்டேன்னு சொன்னா எங்களை கத்தல் செய்யணும்னு சொல்லி காட்டுறாங்க, கொலை செய்யணுங்கிறாங்க. அப்ப அவங்கள மாதிரி ஆட்கள் அல்லாஹ்வை அறிந்த நன்மக்கள், அவங்க கிட்ட வந்து மறதிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டா போய் சேருதுங்கிறத பார்க்கணும். அப்ப வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையா இருக்கும்போது தொழுகையின் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு லாஹிரியத்து மானாவை வச்சுதான் இப்ப நாங்கெல்லாம் தொலை போய் நிக்கிறோம். பாத்தினியத்து மானாவை வச்சோம்னு சொன்னா எங்கள யாரும் தொழவே இயலா. ஏன் நாங்க துன்யாவுடைய போதையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இந்த உலகத்தின் ஆசா பாசத்திலேயே நிறைஞ்சு இருக்கிறோம். சராசரியாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல நீங்கிற போதைக்கு அந்த சட்டம்னு சொன்னா நீங்காம இடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உள்ளத்துல ஏற்பட்ட நம்மள மாதிரி போதையுடைய ஆட்கள் எப்படி தொழுகையில நிக்க இயலும்? அதனாலதான் நாம என்ன செய்யறோம், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்ய பணிக்கப்படுறோம். எந்த இபாதத்தை செஞ்சாலும் இஸ்திக்ஃபாரோட செய்யுங்க, இஸ்திக்ஃபார செய்யுங்க. ஏன்னா நாங்க செஞ்ச இது எல்லாமே கபூல் ஆகக்கூடிய தன்மையிலே இல்லை. அதனால நம்ம அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும். ஒரு தொழுது முடிச்ச உடனே சடாபடா எந்திரிச்சு போயிடக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அந்த இஸ்திக்ஃபார் அதிகம் செய்யணும். அந்த இஸ்திக்ஃபார் மனப்பூர்வமா செய்யணும். இஸ்திக்ஃபாருடைய ஷரத்துக்கள் ஏராளம் இருக்கு. இப்ப நாம ஒரு மூமினாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள நாம பரிசிச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து கேக்குறாங்க, மல் ஈமான் யா ரசூலல்லாஹ், ஈமான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதா சர்ரத்துக ஹஸனத்து வ ஸாஅத்துக ஸய்யிஅத்து, உங்ககிட்ட வந்து ஒரு நலவு செய்கிற பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுது,
ஒரு கெட்டது செய்யும் பொழுது ஒரு குற்ற உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னா அந்த மூமின், நீ மூமின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாங்க ஒரு நல்லது செய்யும் பொழுது சந்தோஷம் ஏற்படுது, ஆனா கெட்டதை செய்யும் பொழுது நாங்க அது ஒரு கணக்குலயும் எடுக்கிறது இல்லை. அது சரிதான், 4 பேர் செய்யாத தவறியா நான் செஞ்சுட்டேன்னு கேட்கிற அளவுக்கு நம்மளோட உள்ளத்தை நம்ம பழக்கி வச்சிருக்கோம். ஏன்பா அப்படி பாக்குறீங்க, ஏன் இந்த மாதிரி செய்றீங்கன்னு சொல்லி கேட்க, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, எல்லாரும் பேசாததையா நான் பேசிட்டேன். இது நம்ம உள்ளத்தை நாம பழக்கி வச்சிருக்கிறோம், அந்த நிஃபாக்கு தனத்துல பழக்கி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. ஆஹா, உண்மையிலேயே ஒரு தவறை செஞ்சுட்டேங்க, ஒரு தவறை நம்மளா உணரணும். இன்னொரு ஆள் சுட்டி காட்டும் பொழுது அதை விட ரொம்ப தெளிவா கேட்கணும். ஒரு ஆள் சொல்றாங்க, சகோதரர் உங்ககிட்ட ஒரு தவறு இருக்கேன்னு சொல்ல சொல்ல, அந்த தவறு அப்படியே என்கிட்ட தவறு இருக்கு, நான் திருத்திக்கிறேன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம மூமின். அது வரலன்னு சொன்னா நம்ம மூமின் கிடையாது. ஏன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்வாங்க தெரியுமா? அற்புதமான பிரார்த்தனை. நம்மளாம் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோமானே சொல்ல இயலாது. அந்த மாதிரி அழகான பிரார்த்தனைகளை செய்வாங்க. அதுல ஒண்ணு அற்புதமான பிரார்த்தனை, ரஹிமல்லாஹு இம்ரான் அஹ்தா இலைய உயூபி. என்னுடைய குறையை யார் என்கிட்ட சொல்றாவோ அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு துவா கேட்பான். சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எங்ககிட்ட நாங்க அந்த துவா கேட்டிருக்கிறோமா? யாரு சரி எங்ககிட்ட ஒரு குறைய, என்கிட்ட இருக்கிற குறைய சொன்னா நான் திருந்திக்குவேன், அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு சொன்னா, அப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு துவா கேட்டிருக்கிறோமான்னா நமக்கு தெரியல. அப்படி கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுதுதான் நம்மளோட குற்றம் திருந்தும். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நல்ல ஜோரா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டா ட்ரெஸ் நல்லா அணிஞ்சு போறீங்க. போற இடம் எங்கன்னு சொன்னா ஒரு ஜனாதிபதி மாளிகை, இல்லைன்னு சொன்னா ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு போறீங்க. எல்லாம் பல ஆட்கள், நல்ல மக்கள் வரக்கூடிய இடம், பெரிய ஆட்கள் எல்லாம் வர்ற இடத்துக்கு போறீங்க. அப்படி போற சமயத்துல உங்ககிட்ட ஒரு சகோதரன் சொல்றாரு, ஹாஜியார் உங்க ட்ரெஸ்ல பின்பக்கம் ஒரு சின்ன இந்த காக்கையுடைய எச்சம் பட்டிருக்கு, ஏதாவது ஒரு நஜீஸ் பட்டிருக்கு, அசிங்கமான ஒரு பட்டிருக்குன்னு சொன்னா நம்ம அவரை பார்த்து குறை பேசுவோமா? என் சட்டையை குறை சொல்றது உனக்கு என்ன உரிமை வந்துன்னு கேட்போமா? அப்படி சொல்ல மாட்டோம். உடனே அவரை பாராட்டுவோம். சகோதரர் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறேன், அந்த நேரத்துல நான் இப்படி போய் அங்க நின்றேன்னு சொன்னா என்ன 4 பேர் பின்னாடி பார்த்து என்ன இப்படி வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு அசிங்கமா பார்ப்பான். கொஞ்சம் ஓரமா தள்ளி நிப்பான், என்கிட்ட கூட நிக்க மாட்டான், நாத்தம் அடிக்கும். அதெல்லாம் விட்டு என்ன காப்பாத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோமா? ஒரு சராசரி அற்ப துன்யாவுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது ஒரு சின்ன நஜீஸ் பட்டு அதை சுட்டி காட்டினவனுக்கே பல தடவை நாம நன்றி பாராட்டுறோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சந்நிதியில போய் நிக்கிறதுக்கு தகுதி பெறறதுக்காக வேண்டி நம்ம கிட்ட ஒரு சகோதரன் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னா நம்ம எதிர்த்து பாயிரம். அவங்கிட்ட என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க, உங்ககிட்ட 10 ஓட்டை இருக்கு, அதை அடைச்சிட்டு எங்க ஒரு ஓட்டையை சுட்டி காட்ட வாங்கன்னு சொல்லணும். அப்ப நாம மூமினாக இல்லையே. இதா சர்ரத்துக்கு செய்யாது, உன்னுடைய குற்றம் உனக்கு குற்றமாக தெரிந்தால் மூமின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை நாமளே தெரியணும். அதை பிறர் சுட்டி காட்டும் பொழுது அதை ஏத்துக்கிற மனப்பான்மை யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் ஒரு உண்மை மூமின். அதனாலதான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அகிலத்துக்கே ஒரு நீதம் அப்படின்னு சொன்னா அவங்களோட அந்த இதுல சரித்திரத்துலதான் இடம் பெற்றிருக்குங்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன காரணம் பாத்தீங்களா? ரஹிமல்லாஹு இம்ரான் அஹ்தா இலைய உயூபி. என் குறைய யார் என்கிட்ட சொல்றாவோ அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும்னு துஆ கேட்டா எந்த குறை அவங்க கிட்ட இருக்க இயலும்? யாரு குறை சொல்ல இயலும்? ஒரு குறையும் சொல்ல இயலாது. அந்த மாதிரி நாம சொல்லணும், நம்மளோட சகோதரர்கிட்ட சொல்லணும், நம்மளோட கூட்டாளி மாட்ட சொல்லணும். உங்க எந்த குறை இருந்தா சொல்லி இருக்க, தயவு செய்து நான் அதை திருத்திக்கிறேன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சகோதரன் ஒரு குறைய சொன்னா போதும், நம்ம எல்லாம் திருந்த நல்லடியார போயிருவோமா இல்லையா? அப்ப இந்த குணம் யார்கிட்ட இருக்கு? அவங்க மூமின் அர்த்தம். இந்த சொல்றாங்க, ஒரு சபையில சொல்றாங்க. யாரு? சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு சபையில சொல்றாங்க, தோழர்கள் எல்லாம் குழுமி இருக்கிறாங்க. இந்த துஆவை செஞ்ச உடனே அந்த ஸ்பாட்லயே சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறாங்க. எழுப்பிட்டு கேட்கிறாங்க, அமீருல் முஃமினீனா வேற உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல? குர்ஆனே சொல்லுது. எப்படி தெரியுமா? குர்ஆன் அதோடைய லாஹிரியத்துமான பாத்தினியத்துமான சொல்லி காட்டுவா. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதீன மஅஹு, அவர்களுடன் இருப்பவர்கள், அஷித்தாவு அலல் குஃபாரி, காஃபிர்களின் மீது ரொம்ப கடினமான முறையில் இருந்துக்குவாங்க. குஃப்ருன்னா அவங்களுக்கு அவ்வளவு தாங்க முடியாத ஒரு எதிரியா பார்ப்பாங்க. ருஹமாவு பைனஹும், ஆனா அவங்களுக்கு மத்தியில சகோதரத்துவமா இருந்துக்குவாங்க, ரொம்ப கூட்டாளித்தனமா இருந்துக்குவாங்க. தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன்,
அவங்களை எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா அதிகமான இபாதத்து செய்பவர்களாக, ருக்கு சுஜூத் அதை கொண்டு முராது என்ன அதிகமா இபாதத்து செய்யறவங்களா பார்ப்பீங்க. சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய அந்த முகத்துல சுஜூதுடைய அடையாளங்கள் தென்படும், அந்த பிரகாச ஒளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஆயத்து வருது. இத விவரிக்கிற பெருமக்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு இந்த இத பத்தி சொல்லும்போது அந்த கிலாஃபத்துடைய இத அல்லாஹ்வே நிர்ணயிச்சிருக்கிறான்னு சொல்லி காட்டுவார். கிலாஃபத் இருந்ததா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்புறம் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம், ஏன்னா அந்த முஅத்தஸிலாக்கெல்லாம் மாறி போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் ஒரு பாரதூரமான முறையில ஆட்சியை வச்சுக்கிட்டாங்க. ஆனா யாருக்கு தான் போய் சேரணும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சி வரணும். அதை கொண்டு போய் இவங்க எல்லாம் அநீதமான முறையில் அபகரிச்சுக்கிட்டாங்க. ஜமாத் இஸ்லாமியோட லீடர் கூட சொல்லுவான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மோசமான ஆட்சிக்காரரா போயிட்டாரு, அதனாலதான் அவங்க எல்லாம் இஸ்லாத்தோட அப்பாற்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்றோம். இந்த ஷியாக்கள், முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை ஷியாக்கள், இந்த ஜமாத் இஸ்லாமிகள்லாம் இஸ்லாத்தை விட்டு தாண்டி போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வே அந்த ஆர்டரை சொல்றான், அந்த வழியை கரெக்டா சொல்றான்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை பத்தி சொல்லுவாங்க. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். வல்லதீன மஅஹு, அவர்களோட இருப்பவங்க யாரன்னா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள விட்டு பிரியவே இல்லை, ஒரு காலமும் பிரியறத நினைச்சும் பார்க்கல, அந்த அளவுக்கு இருந்தாங்க. அஷித்தாவு அலல் குஃபாரி, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்னால ரொம்ப கடுமையா இருப்பாங்க. காஃபிர்னு சொல்லிட்டா குஃப்ருன்னு சொல்லிட்டா அந்த அளவுக்கு வாள் எடுத்து போராட ஆரம்பிச்சிருவாங்க சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில சரித்திரம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு யகூதியும் ஒரு முஸ்லிமும் ஒரு பிரச்சனை, அதாவது வாய்க்கா தண்ணி விடணும், ரெண்டு பேருக்கு தோட்டம் இருக்கு, யாருக்கு தண்ணி விடுறது, எந்த தோட்டத்துக்கு முதல்ல தண்ணி இருக்கிறதுங்கிற பிரச்சனை வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போறாங்க, வாங்க ரெண்டு பேரும் அங்க போவோம் தீர்ப்பு கேட்போம்னு சொல்லிக்கிட்டு ஒரு முஸ்லிமுடைய வேடத்துல இருந்த முனாஃபிக்கு ஒரு யகூதி ரெண்டு பேரும் போறாங்க, போய் கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லாத்தையும் கேட்டு போட்டு விரிவா கேட்டுட்டு தீர்ப்பு சொல்றாங்க. முதல்ல யகூதியுடைய தோட்டத்துக்கு தான் தண்ணி விடணும், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய இருக்குங்கிறாங்க. இவனுக்கு அது சரியா தென்படாது. என்ன இது, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போனா நமக்கு சார்பா தீர்ப்பு கிடைக்கும்னு பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச ஆட்ட தானே கூட்டு போவோம். ஒரு தீர்ப்பு பிரச்சனைன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல இருந்து அவர்கிட்ட போய் சித்திப்போம், ஏன்னா அப்பதான் நமக்கு கேஸ்ல வெற்றி கிடைக்கும். அப்ப அதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போனதே இந்த முஸ்லீம் தான், இந்த முஸ்லீம்ல வேடத்துல இருந்தவன் தான். யகூதிக்கு எப்படியும் பாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபத்தன் லின்னாஸ், எங்களுக்கு மாத்திரம் அனுப்பப்பட்ட ஆளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லா சமுதாயத்துக்குமே எல்லா படைப்பினங்களுக்குமே தூதர் அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒருதலை பட்சமா நடப்பாங்க? கேட்டு போட்டு கரெக்டா தீர்ப்பு கொடுத்தாங்க. இவருக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, என்ன நமக்கு சாதகன்னு பார்த்தா பாதகமான தீர்ப்பு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நேர அபூபக்கர் சித்திக் நேரத்துல போனோம், வாங்க அங்க போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவட்ட போன உடனே இந்த தீர்ப்பை எங்க கொண்டு போனீங்கன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு கொண்டு போனோம், முஹம்மது ஸல்லல்லாஹு கொண்டு போனோம். என்ன சொன்னாங்க? இப்படி தீர்ப்பு சொன்னாங்க. அப்படியா, உங்களுக்கு நல்ல தீர்ப்பு அங்க கிடைக்கும், உமர்ட்ட கிடைக்கும், அங்க போங்கன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு போங்க, அங்க உங்களுக்கு சரியா தீர்ப்பு சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னா எதிரிகள் மேல ரொம்ப கடுமையா இருக்கிறார், முன்னாடி யாரும் நிக்க மாட்டான், அந்த அளவுக்குள்ள ஆளு. அப்ப இவர் உடனே முடிவு பண்ணாரு, அங்க போனா நமக்கு தான் தீர்ப்பு, அவருக்கு கிடைக்காது, போவோன்னு சொல்லிட்டு போனாரு. போன உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன பிரச்சனை? இந்த மாதிரிதான் பிரச்சனை. சரி, இதை நீங்க மேலிடத்து கொண்டு போகலையா? இல்ல போயாச்சு. உடனே அந்த யகூதி எல்லாத்தையும் சொல்லிட்டார், நாங்க போனோம், அவங்க இப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க, அதுல இவருக்கு உடன்பாடு இல்லை, உங்ககிட்ட இப்ப வந்திருக்கிறாரு. சரி, நான் ஒருவன் உடனே கேட்கிறாங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா, அப்படி எல்லாம் நடந்துச்சான்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொன்னாங்க, உண்மைதான். அந்த முஸ்லீம் வேடத்துல சொன்னார், உண்மைதான், அவர் சொன்னது எல்லாம் உண்மைதான், இப்ப எனக்கு சரியான தீர்ப்பு நீங்க தரணும். சரி, கொஞ்சம் உட்காருங்கன்னு உட்கார வச்சா உள்ள போய் வளமையா இருக்கிற அந்த வாழை தூக்கிட்டு வந்தா ஒரே போடு 10 கருத்தை துண்டாக்கின்னு சொன்னாங்க. அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தீர்ப்பை மிஞ்சிய ஒரு தீர்ப்பை யாராவது என்கிட்ட கேட்டு வந்தா இதுதான் கடைசி தீர்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்தான். சரி, நான் உமர் ரலியல்லாஹு அவ்வளவு கடுமையா இருக்கிறாள். ஆனா அஷித்தாவு அலல் குஃபாரி, காபிர்கள் மீது கடுமையா இருக்கிறாள். அவனாவது யகூதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏத்துக்கல, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இல்ல அப்படின்ட்டான். ஆனா ஏத்துக்கிட்டு மாறி செஞ்சுட்டு இருக்கிறானே, இவனை விட கொடுமையான ஒருத்தன் கிடையாது. இவன் முனாஃபிக்,
அல்லாஹ் முனாஃபிக்குலாம் கடுமையான தண்டனையை சொல்றான். ஏன்னா தரிக்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரக நெருப்பு தட்டுலயே ஆக அடித்தட்டுல கிடக்குறான் அவன் முனாஃபிக்கு. அப்ப இவனுக்கெல்லாம் இது. அப்ப அஷித்தாவல் குஃபார் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் எவ்வளவு கடுமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ருஹமாவு பைனஹும், ரொம்ப கிருபையோடு இருப்பாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னாலே போதும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பேச்சு கிடையாது, மாற்றமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி ஒரு ஆளு போய் எது சரி தாங்க கொடை தாங்கன்னு கேட்டுட்டா அடுத்த நிமிஷம் ஒரு பேச்சு கிடையாது. எவ்வளவு வேணும் என்ன எதுவும் கிடையாது. அவருக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு கிருபை. அந்த கிருபை உடையவங்க ரஹமாவு பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், இபாதத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய ஆளு சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சீரியல் அல்லாஹ் அழகா சொல்லிட்டான்னு சொல்லி காட்டுவாங்க. அதை விவரிக்கிற பெருமக்கள். அப்ப இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது அஷித்தா வஅலல் குஃபார், இவ்வளவு கடுமையா இருக்கிறாள். இவட்ட எந்திரிச்சு யாரு சரி பேச இயலுமா? அந்த இடத்துலயும் எந்திரிச்சு பேசுவாங்க. ஏன்னா அவங்க கிலாபத்துக்கு வர சொல்லையே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மெம்பர்ல நின்ற உடனே மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க உமருடைய ஆட்சி, யாரு எதுவும் பேச இயலாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஏறின உடனே கேட்ட முதல் கேள்வி அல்லாஹ்வுடைய ஹுக்முல இந்த உமர் எது சரி ஒரு மாற்றத்தை செஞ்சா உங்களிடமிருந்து என்ன தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு வயசான ஒரு கிழமை ஒரு ஆள் எந்திரிச்சுக்கிட்டு கையிலிருந்து அந்த அசாவை ஓங்கிட்டு சொன்னாரு, இதுதான் பதில் சொல்லும் அப்படின்ன உடனே சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய யதார்த்த சூரத்தை அன்னைக்கு வெளிப்படுத்தினாங்க. எப்படி தெரியுமா? என்னுடைய இந்த ஆட்சியில ஏற்படுற ஒரு குற்றத்தை என்னுடைய ரப்பு என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால என் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு ஆளை என்கிட்ட கேட்க வச்ச ரப்புக்கே எல்லா புகழும்னு சொன்னாங்க. நாங்க அப்படித்தான் சொல்றோம். அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்க முன்னாடி நம்மளோட சகோதரன் ஒருத்தன் கேட்டுட்டானா அல்ஹம்துலில்லாஹ், அதனால கேட்டுருந்தோம். சகோதரர்கள் நம்ம கேட்டுட்டா இருக்கு எங்களுக்குள்ள நம்ம பாக்குறவன் நமக்கு யார் குறை சொல்லி வாரானா உடனே நம்ம எதிர்க்காம அல்லாஹ் என்கிட்ட இந்த குற்றத்தை பத்தி கேட்க முன்னாடி சகோதரர் நீ என்கிட்ட கேட்டீங்க, இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ரப்புக்கே எல்லா புகழோடு சொன்னா அந்த குற்றத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டானா? நம்ம மூமினா இருக்கிறோங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல கேட்டாங்க. உடனே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பிட்டாங்க. எங்கள் குறைய யாரு சரி சுட்டி காட்டினா அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை செய்யட்டும்னு துவாவுல கிடைக்குது, அந்த துவா எனக்கே கிடைக்க கூடாதுன்னு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க. எழுப்பி கேட்டாங்க, அமீருல் மோமினீனே உங்ககிட்ட ஒரு குறை எனக்கு தென்படுதுன்னாங்க. சொல்லுங்க என்ன குறை? நீங்க அமீருல் மோமினீன், அதே சமயத்துல நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல உங்க உணவுக்கு தேவையான ஒரு துணை சாதனம் இருக்குல்ல, சால்னான்னு சொல்றோமா இல்லையா, அது ஒண்ணு போதும், ஆனா நீங்க 2 3 பயன்படுத்துறீங்க. அது எனக்கு குறையா தென்படுது, அதை நான் சுட்டி காட்டுறேன். நான் அமீருல் மோமினீன், மூமின்களுக்கு எல்லாம் தலைவரா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு ஸ்தானத்துல ஒரு தலைமை பீடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். 1 இல்ல 10 வச்சு சாப்பிடுவோம். அதை கேட்க நீங்க யாருங்கன்னு கேட்கல. உடனே சொன்னாங்க, நீங்க சரியா சொன்னீங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் உங்களுக்கு, இன்னையிலிருந்து நான் ஒரு சால்னாவை போதுமாக்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஈமான் தாரிங்கிறத எடுத்து காட்டினாங்க. அப்ப ஒரு ஈமான் தாரி யாரு? தான் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு தான் எதை நல்லதை செஞ்சாலும் பிறருக்கு அதை ஆசைப்படணும், கெட்டதை செஞ்சாலும் பிறருக்கு அது இருக்கணும். இதே மாதிரி ஒரு ஈமான்தாரி இருக்குன்னு சொன்னா உண்மையிலே சர்ரத்துக்கு ஹசனத்து வசாஅத்துக்கு செய்யாது. ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது ஒரு குற்ற உணர்வாவது இருக்கணும், பிறர் சுட்டி காட்டுறது 2வது. அப்படி நம்ம கிட்ட இருந்ததுன்னு சொன்னா உண்மையிலே நாம முஃமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஃபமல் இஸ்ம், பாவம்னா என்ன நாயகமேன்னு கேக்குறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஹாக ஃபீ நஃப்ஸிக ஷைஉன் ஃபதஹு, எது சரி உங்களுக்கு சந்தேகத்திற்குரியதா இருந்தா அதை விட்டுருங்க, அதை செஞ்சீங்கன்னா அதுதான் பாவம்னு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் ஈமானிய பயிற்சி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அது இருந்தாலே போதும், நாமெல்லாம் எங்கேயோ போயிடலாம். அல்லாஹ் நம்மள பரிபூர்ண ஈமான்தாரி ஆக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தரணும். அதே மாதிரி அம்ர் இப்னு அபஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. அவங்க சொல்றாங்க,
قال اتيت رسول الله صلى الله عليه وسلم நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். வந்துட்டு குல்து மல் ஈமான், ஈமான்னா என்ன நாயகமே அப்படின்னு கேட்டார். உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸபுர் வஸ்ஸமாஹா, பொறுமை செய்யறது. நலவுலையும் பொறுமை செய்யணும், கெடுதியிலையும் பொறுமை செய்யணும். நலவுல பொறுமை செய்யறது என்ன, சபுர் செய்யறது என்ன? ஒரு இபாதத், இபாதத்தை செய்கிற பொழுது அந்த இபாதத்துக்கு உரிய இபாதத்தாக செய்யறது. ஒரு பெயரளவுல இபாதத்தை செய்யறது இல்ல. இபாதத்துக்கு ரொம்ப சபுர் தேவை. நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு இபாதத்தை செய்யும் பொழுது அதை நம்ம சபுர் இல்லாம படன்னு செஞ்சுட்டு போனோம்னு சொன்னா அது இபாதத்தான் ஆகாது. அதே மாதிரி ஒரு தவறுல சபுர் என்ன, அதை செய்யாம இருக்கிறது தான் சபுர். ஒரு தவறு செய்யணும்னு தூண்டுது, இந்த இடத்துல சபுர் செஞ்சு அதை தடுத்துக்கங்க. அப்ப நல்லதுக்கும் அதை செய்யறத ஒரு நிம்மதியா செய்யறதுக்கு சபுர், ஒரு தீயதை செய்யாம இருக்கிறதுக்கு சபுர். அந்த சபுர் செய்யணும். ஒரு சமாஹா, கொடை அதிகமா கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு மூவி. அப்ப அதை சொல்லி காட்டாங்க. ஏன் இப்ப வர்ற சஹாபாக்கள் அந்த சஹாபியுடைய உள்ளத்தை புரிஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்துல நாங்க விளைவிக்க நின்று சஹாபாக்கள் இப்படிப்பட்ட குறையெல்லாம் இருந்துச்சோன்னு நினைச்சிடக்கூடாது. சஹாபாக்களை வச்சு அல்லாஹ் இந்த அகிலத்துக்கே பாடத்தை போதிச்சு கொடுக்கிறான்னு வைக்க, அதுதான் நாம விளங்க வேண்டிய விஷயம். சஹாபாக்கள் நடந்ததை எல்லாத்தையும் இன்னைக்கு குறையா பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி குறையா பேசுறது இருக்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக்கிட்டா, அவங்களும் அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டாங்க. அவ எதுக்காக வேண்டி இந்த மனிதன் படைக்கப்பட்டாங்க, அந்த பொருத்தத்தை முழுமையா பெற்ற சஹாபாக்களை பத்தி இன்னைக்கு அரசியல் ஆராய தேவையில்லை. அவங்கள பேசுறதுனால நல்ல விதமா பேசினா நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கும், நமக்கு ரிலா கிடைக்கும். ஒரு சஹாபியுடைய பெயரை கேட்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரது. இன்னைக்கு நம்ம இந்த காலத்துல எல்லாமே விடுபட்டு போச்சு. நம்ம சொன்னோம், இன்னும் ஒரு ஆளுக்கு அடியானுக்காக பிரார்த்தனை செய்யறது நம்ம எல்லாம் சொன்னோம். ஏன்னா ஆரம்ப கால ஆபாக்களை பார்த்திருப்போம், அல்லாஹ்ங்கிற அந்த வலுப்பத்திற்குரிய பெயரை கேட்ட உடனே ஜெல்ல ஜலாலஹுன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய ஆட்கள் எல்லாம் அழகா சொல்லுவாங்க, ஜெல்ல ஜலாலஹு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு கேட்ட உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதுனா முஹம்மதின் சொல்லுவாங்க. அதே மாதிரி நபிமார்களுடைய பெயரை கேட்டா அலை ஸையிதுனா இஸ்மாயில் சொன்ன உடனே அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலக்குமார்களுடைய திருநாமத்தை கேட்டா ஸையிதுனா ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க. ஒரு சஹாபிகளுடைய பெயரை திருநாமத்தை கேட்டா ஸையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லுவாங்க. ஒரு வலியுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹுனா இல்லன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் இன்றைய காலத்து வளர் பிள்ளைகளுக்கு அது தெரியறதே இல்லை. காரணம் என்ன ஆகி போச்சு, இந்த காலத்துல அல்லாஹ் உத்தரவாத நாடல் இந்த பிள்ளைகளுக்கு. நாம ஒரு சஹாபிக்கு ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சஹாபி பேரை சொன்ன உடனே இன்னைக்கு மிம்பர் மேடையில கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், மிம்பர் மேடைகள்ல குதுபா பிரசங்கம் செய்யக்கூடிய ஹதீபுமார்னு சொல்றவங்க கூட செய்தா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலின்னு வரிசையா அடிச்சுட்டு போறாங்க. எங்க வாப்பா பேரை கூட நாங்க அப்படி சொல்றது இல்லையே. எங்க வாப்பா பேரை நாங்க சொல்றோமா? வாப்பா பேர் இருந்த உடனே எங்க வாப்பா அப்துல்லான உடனே அப்துல்லா அப்படின்னு சொல்றோமா? என்னைக்காச்சும் சொல்லி இருக்கிறோமா? என் சாச்சா பேர் அப்துல்லாவா இருந்தா எப்போ சாச்சா வந்துட்டு போனாரு, சாச்சப்பா வந்துட்டு போனாங்கன்னு சொல்றோம், அதான் சொல்லுவோம். என்னைக்காச்சும் அப்துல்லா வந்துட்டு போனார்னு சொல்றோமா? இல்லையே. அப்ப எங்கட வாப்பாவை சொல்றது இல்ல, எங்கட சாச்சாவை சொல்றது இல்ல, எங்கட பெரியப்பாவை சொல்றது இல்ல, எங்க உடன் பிறந்த யாரையும் சொல்றது இல்ல, மூத்தவங்களை யாரையும் பேரை சொல்லி சொல்றது இல்ல. அப்படி இருக்க இன்னைக்கு சஹாபிகள்ல ஆக உயர்தரமா இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களோட பெயரை குதுபா பிரசங்க மேடல் ஏறு கூட மெம்பர்ல ஏறி நின்ற ஹதீபு சொல்ற வார்த்தை என்ன? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாவு பூசாம ஒரு ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்ற நேரம் தவறி போயிடுதாங்க. ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? குதுபாவை நீன்றதன் சுருக்கிக்கங்க, இதுக்கு ரலியல்லாஹு சங்கையா சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அபூபக்கர் அப்படின்னா இன்னைக்கு அபூபக்கர்னா யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு உள்ள பிள்ளைகள். நம்ம காயல் பண்ணங்கிறது ஏதோ ஓரளவு மார்க்க சம்பந்தம் உள்ள இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய ஊர்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே உங்க இவங்களோட பேர் என்ன, ரசூலோட பேர் என்ன சொல்லுங்க வாப்பன்னு சொன்னா அந்த பிள்ளை யோசிக்கிறான், எப்படி சொல்றது? அந்த பிள்ளைக்கு பேர் தெரியல.
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதுங்கிற பேரே அவனுக்கு மறந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலை சமுதாயத்துல இஸ்லாமியர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட நிலை உருவாயிட்டு இருக்கு. நாங்க ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்ல நீங்க உலமாக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நாம ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னா சஹீஹான ஹதீஸ் நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன். மலக்குமார்கள் நீங்க ஒரு சகோதரருக்கு உங்களோட இஸ்லாமிய சகோதரருக்கு நீங்க ஒரு துஆவை செய்யும் பொழுது மலக்குமார்கள் அவங்களோட நாவுனால என்ன செய்யறாங்க, யாரும் அது போல இவனுக்கு குடுன்னு கேட்கிறாங்க. நாங்க ஒரு சஹாபியோட பேரை சொல்லி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்ல அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முசீபத்தான பாவம் செய்யற கோல் சொல்ற புறம் சொல்ற பாவியா இருக்கிற இந்த நாவால வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ் உங்களை பொருந்திக்கிறட்டும்னு சொல்லி பொருந்தப்பட்ட நல்லடியார்களோட பேருக்கு நாம இதை சேர்த்து சொல்லும் பொழுது பரிசுத்தமே உருவான பாவம் என்றா என்னன்னே தெரியாத அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு சுத்தமா மாறு செய்யாத அந்த மலக்குமார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபுடைய தோழருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை தொட்டு பொருந்திக்கிறட்டும்னு சொன்னார் இந்த அடியாரு. ரஹ்மானே இந்த அடியாரை நீ பொருந்திக்கோன்னு அந்த மலக்குமார் நமக்கு துஆ செய்ய மாட்டாங்களா? அது தேவையில்லையா? இன்னும் சொல்ல போனா அந்த மெம்பர் மேடையில அதை கேட்கறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி மெம்பர் மேடையில ஹுதுபா பிரசங்க இடத்துல அதெல்லாம் துஆக்கள் மக்பூல் ஆகப்படக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல சொல்றது கொடுத்து வைக்கணும். செலவு உலமாங்கிற வேடத்துல இருக்கக்கூடிய செலவு என்ன செய்யறான் அப்படியே வரிசையா, ஏன்னா நேரம் போயிடுது போல தெரியுது. ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதுக்கு நேரம் இல்லை, பின்ன எப்படி அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும்? அப்ப நாங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறோம். நம்மகிட்ட ஈமான் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளம். நம்ம அவங்களை கண்ணியப்படுத்தும் பொழுது சங்கியப்படுத்துகிற பொழுது சொட்டு ஈமான் நம்மளோட உள்ளத்துல தொட்டுக்கிட்டு இருக்குன்னு அடையாளம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து கேட்கும்போது அஸ்ஸபுர் வஸ்ஸமாஹா பொறுமை செய்யறது, நல்லதுல பொறுமை செய்யறது, நிதானமான முறையில் இபாதத்தை செய்வது, ஒரு பாவத்தை செய்யாமல் தடுப்பதுக்கு பொறுமை அவசியம். அந்த பொறுமை இருந்தா நீங்க ஈமான்தாரி. அதே மாதிரி வஸ்ஸமாஹா கொடை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கா? ஏழைகளுக்கு இறங்குவது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, வசதியற்றவர்களுக்கு வாரி வழங்குவது, இது போன்ற செயல்பாடு நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் இல்லைன்னாலும் பரவாயில்லை. அந்த இடத்துல கொடுக்கணுங்கிறதுல கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களோட உள்ளத்துல அந்த ஒரு சொல் அந்த ஒரு மனம் வருதா, வந்தா மூமின். அந்த எண்ணம் வரும், வந்தா மூமின். இல்லன்னா எங்க கிட்ட ஈமான் அப்படிங்கிற ஒரு பெயரளவு இருக்கே தவிர ஈமான்தாரியாக இல்லைன்னு நாங்க விளங்கிக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு விளங்கக்கூடிய தன்மை தந்தாலே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி குல்து ஐயுல் ஈமானி அஃதல். சரி, முத ஈமான பத்தி கேட்ட நாயகமே யாரு கேட்டா? அமர் இப்னுல் அபஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான். முத ஈமான பத்தி கேட்டா சபுர் சமாஹா பொறுமை செய்தல், கொடை கொடுத்தல்னு சொன்னீங்க. சிறந்த ஈமான் எது நாயகமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க குலுகுல் ஹுஸ்ன், நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குணம் நம்ம கிட்ட இருக்கான்னு நாம சோதிச்சு பார்க்கணும். இது ஈமானிய பரீட்சை நம்ம நமக்குள்ள வைக்கிறதுக்காண்டி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள அதை வைக்கணும். நமக்குள்ள என்ன செய்யணும்? ஈமானிய பரீட்சை வைக்கணும். நல்ல குணங்கள் நம்ம கிட்ட இருக்குதா? பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிற குணம், சின்னவர்களின் மீது இரக்கம் காட்டுற குணம், வறியவர்களுக்கு கொடுக்கிற குணம், இப்படி பல குணங்கள், நல்ல குணங்கள் ஏராளம் இருக்கு. ஹுஸ்னுல் ஹுலுக் ஏராளம் இருக்கு. அப்படிப்பட்ட குணங்கள் நம்ம கிட்ட இருக்குதா? இருந்துச்சுன்னு சொன்னா சிறந்த ஈமான்தாரியுடைய பட்டியல்ல கொஞ்சத்துல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்யணும்? நமக்கு உள்ள ஈமானிய பயிற்சி வைக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்மலுல் ஈமானுக்கே ஒரு இலக்கணத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். பரிபூர்ணமான ஈமான்தாரியுடைய அந்த இலக்கணத்தை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த மஹப்பத், நேசம் யாருடைய உள்ளத்தில் அவர்களை விட, அவர்கள் பெற்றோர்களை விட, அவர்கள் ஈண்டெடுத்த பிச்சலங்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசம் யாரோட உள்ளத்துல இருக்கோ அவன் அக்மலுல் ஈமான்ல கட்டுப்பட்ட ஆளுன்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த மஹப்பத் நம்ம கிட்ட இருக்கா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏன்னு சொன்னா ஈடேற்றமே அங்கிருந்து தான் கிடைக்கும்.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற பொழுதுதான் நமக்கு ஈடேற்றமே கிடைக்குது. இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் கிடைக்கிறது. இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பெயரளவுல இன்னைக்கு பாக்குறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எது எதெல்லாமோ பேசுறான், எல்லாம் சொல்லத்தான் செய்யறான். ஆனா மஹப்பத்துடைய ஆட்களுக்கு எங்க அது பிரயோசனத்தை கொடுக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்கள கபூர்ல காண்ற சமயத்துல தான் இதோடைய நிலை தெரியும். ஏன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் அப்த இதா உதிஅ ஃபீ கப்ரி, கபூர்ல கொண்டு வச்சிருவாங்க தானே, எல்லாம் முடிஞ்சு வரும், என்ன செய்வாங்க, கபூர்ல கொண்டு வச்சிடறாங்க. அப்போ ஒரு அடியான கபூர்ல வச்ச பின்னால வதவல்லாஹு அஸ்ஹாபு, அவனை அடங்கின எல்லாரும் போயிடுவாங்க. அவனோட தோழர்கள் எல்லாரும், கூட்டாளி எல்லாரும் என்ன செய்வாங்க, அடங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த இடத்துல தான் இன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம் எல்லாம் போகும்பொழுது அந்த மையத்து செல்லுபவர்களுடைய அந்த காலில் இருந்து வரக்கூடிய அந்த செருப்பினுடைய ஓசையை அந்த மையத்தை செவிமடுக்கு கேட்குது. உடனே இந்த சமயத்துல எல்லாம் போயிட்டாங்க. அதாகும் வழக்காணி, 2 மலக்குமாறு கபூர்ல வராங்க. வந்து 2 பேரும் ஃபயகுதானி, அந்த 2 பேரையும் சேர்ந்து இவனை உட்கார வைக்கிறாங்க. இந்த மையத்தை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. இதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும். நாங்க கபூருக்கே போய் சிந்திச்சு பார்த்தா விளங்கும். எங்களை நாங்க ஒரு சமயம் சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் வந்து வச்சுட்டு அந்த இருட்டான அந்த இடத்துக்குள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. மண்ணுல தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்ப 2 மலக்குமார்கள் வராங்க. வந்து நம்மளை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு கேட்கிறாங்க, ஃபயகூலானி, 2 பேரும் சொல்றாங்க, மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்களை பற்றி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்னு கேட்கிறாங்க. கபூர்ல எல்லாமே ஈமான் சம்பந்தப்பட்ட கேள்வி, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்வி அங்க கிடையாது. அங்க முஸ்லிம் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட கேள்வியே கிடையாது. இஸ்லாம்னா நாங்க என்ன சொன்னோம், ஷஹாதா சொன்னியான்னு கேட்கறது இல்ல. அதே மாதிரி தொழுதியான்னு கேட்கறது இல்ல, நோம்பு பிடிச்சியான்னு கேட்கறது இல்ல, ஹஜ்ஜி செஞ்சியா ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்கறது இல்ல. அது கபூர்ல கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. கபூர்ல ஷார்ட்டா கேட்கிற கேள்விதான் அங்க கேட்கப்படுது. உன் ரப்பு யாரு, உன் நபி யாரு, உன் மார்க்கம் என்ன, இதெல்லாம் கேட்கப்படுது. எது நம்ம ஈமானிய தன்மையில அம்சமாக எடுத்துக்கொண்டோமோ அதுதான் அங்க கேட்கப்படுது. அப்ப அந்த ஈமானிய தன்மை நம்ம கிட்ட இருந்தா தான் கபூர்ல ஈடேற்றம் பெறையாது. இல்லைன்னு சொன்னா கபருடைய வாழ்க்கை நமக்கு இருண்டு போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத்துடைய துவக்கம் கபூர் தான் சொல்லி காட்டுவாங்க. அந்த கபூர்ல ஒரு மனிதன் ஈடேற்றம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா நாளைக்கு மறுமையில ஏற்படக்கூடிய அமளியிலிருந்து அவன் ஈடேற்றம் பெற்று விடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த கபூர்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி எல்லாம் ஈமானிய அம்சம் சம்பந்தப்பட்ட கேள்விதான். அதனாலதான் நம்ம கிட்ட ஈமான் இருக்கும் பொழுது ஈமானை நாம வரவழைக்கிறதுக்கு சரி, அந்த ஈமானை அதிகப்படுத்துறதுக்கு சரி, தினம்தோறும் நாம ஜியாரத்தை செய்யணும். கபூருடைய நினைவு நம்ம கிட்ட ஏற்படுத்தும். அந்த கபூருடைய நினைவை ஏற்படுத்தும் பொழுதுதான் நம்மளோட ஈமான் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து விளங்குது. அப்ப 2 பேரும் உட்கார வச்சுட்டு கேட்கிறாங்க, மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்களை பற்றி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்னு கேட்கிறாங்க. இப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே ஆஜராக்கப்படுகிறார்கள். அவங்களே ஆஜராறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலுமத், அந்த கண்ணியம், அவர்களுடைய அந்த மகத்துவம், அவர்களுடைய தகுதி என்னங்கிறது நம்ம இதுல இருந்து விளங்கணும். இது சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா ஹதீஸ் இருக்கு, முத்தஃபக்குன் அலைஹ், புகாரி சொல்லுது, முஸ்லிம் சொல்லுது, லைஃப்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. அப்ப அவ்வளவு சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல தான் இது சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே எத்தனை ஜனாசாக்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்கும். இங்க இத பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி கபர் வச்ச பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்க. அது செவிமடுக்குது. மற்றவங்களோட காலடி ஓசைய 2 மலக்கு வாராங்க, உட்கார வைக்கிறாங்க. மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்களை பற்றி நீ என்ன சொல்றான்னு கேட்கக்கூடிய இந்த சொல்லை சொல்லிக்கிற பொழுது உலகத்துல எத்தனை பாகத்துல எத்தனை ஜனாசாக்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்கும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்துகிட்ட கபூர்லயும் ஆஜராயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அதுமத்து கண்ணி, அவங்களோட மகத்துவம், அவங்களோட மாண்பு என்னங்கிறது விளங்குமா இவங்களுக்கு? அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்தி கேட்கும் பொழுது யாருனாலும் பொய் சொல்ல என்று சொல்லுங்க பார்ப்போம். சாட்சிக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நாவு எழும்புமா? பாவமே செய்கிற ஒரு குற்றவாளி, பாவியாக நிற்பவன் அடுத்தவன் அவனே தான். அவனையே கொண்டு முன்னாடி நிறுத்தி இப்ப சொல்லுவோம், உண்மையை சொல்லுன்னு சொன்னா சொல்ல இயலாத இந்த நாவு அத்தனையும் கண்காணித்துட்டு இருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில எழும்புமா நாவு? மஹப்பத்தே இல்லாமல் இருந்த அந்த உள்ளத்தால் எழும்புமா? ஹாதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு சொல்ல வருமா? பாங்கு சொல்லப்படுகிற பொழுது ஒரு அதற்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்கிற அந்த நாவுக்கே கலிமா சொல்லுகிற ஒரு தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்.
மன் தக்கல்லம இந்தல் அதானி யதலஜலஜ லிசானுஹு இந்தல் மௌத். யாரு பாங்கு சொல்லுகிற பொழுது அந்த பாங்குடைய அதானுடைய அந்த சொல்லுக்கு பதில் சொல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதவு குறைச்சலா இருக்கிறானோ அவன் நாவு களிமா சொல்ற வேலையில தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லி ஹதீஸ் இருக்க. ஒரு அதானை ஷரியத்தாக ஆக்கப்பட்ட ஒரு அதானை சொல்லுகிற பொழுதே மரியாதை குறைச்சலாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள நாவு தடுமாறுன்னு சொன்னா, ஷரியத்துக்கே ஷரியத்தாக இருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஸலவாத்து சொல்லாத நாவு அங்க ஷஹாதா சொல்லுமா? ஷஹாதா சொல்லாத அந்த நாவு அந்த முன்னிலையில எந்திரிச்சு நின்று ஹாதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு சொல்றதுக்கு அவனோட மனசு வருமா? நாக்கு தான் எழும்புமா? அதனால கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் பொழுது என்ன ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மரியாதை கொடுத்து ஸலவாத்து சொன்னவன் ஈடேற்றம் பெற்றான், இல்லன்னா இல்ல. இங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல கொண்டு வரப்படுது. பூவே உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகழுக்கே இடமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகத்துவத்தின் மணி மகுடமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா அற்புதங்களுக்கும் ஒட்டுமொத்த உருவாக வழங்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நற்குணத்தின் முழு வடிவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க காட்சி அளிக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற பாக்கியம் பெற்றவர்களே கொடுத்து வைத்தவர்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட கபருக்கெல்லாம் வரணும்னு நாங்க ஆசைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்கட கபருக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அந்த பரிபூர்ண ஒளிவை அல்லாஹ் அவர்களோடு சேர்ந்து அங்க காட்டும். அதெல்லாம் பார்க்கிற தௌஃபீக தரணும். அவர்கள் வருகிற பொழுது சூஃபியாக்கள் சொல்லி காட்டுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிலைப்படுத்தி அங்கே கேட்கப்படுகிற கேள்வி எல்லாத்துக்கும் கேட்கப்படுது. யாருக்கு அந்த கேள்வி விட்டு தப்பவே இயலாது. சில ஆட்கள் கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கம் போவாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிலையில கேட்காம யாரும் சொர்க்கத்துக்கு போக இயலாது. அந்த கேள்வியை விட்டு யாரும் தப்பவே இயலாது. மன் ரப்புக்க என்ற கேள்வி, ஒமன் நபியுக்க என்ற கேள்வி, ஒமா தீனுக்க என்ற கேள்வி, ஒமா கிபுலத்துக்க என்ற கேள்வி, ஒமா இமாமுக்க, ஒமன் இஹ்வானுக், இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படாம கூட கபூர்ல ஈடேற்றம் பெற இயலும். ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்தி மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுலுன் அந்த கேள்வி கேட்காம எந்த ஒரு மையத்தும் எடுக்கப்படாது. அப்ப எல்லாத்துக்கும் அந்த கேள்வி உண்டு. அந்த கேள்வி கேட்கப்படுகிற சமயத்தில் ஏனைய கேள்வி கேட்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யறதே இந்த கேள்விதான். மற்ற கேள்விகள்லாம் கேட்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யறதே இந்த கேள்வின்னு சூஃபியாக்கள் சொல்லி காட்டி அற்புதமான ஒரு அழகான ஒன்றை சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுதே கண்ணியத்தை கொடுக்கிற ஒரு மையத்துக்கு அடுத்த கேள்வியே கிடையாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்துல யாருக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தானோ அது என்ன ரசூலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதைன்னு கேட்கக்கூடிய அந்த ஜனாசா எப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல ஒரு மரியாதையை கொடுக்க முனையும்? யோசிக்க மாட்டாமா? மாற்று கொள்கையுடைய சகோதரர்கள் இதுல சிந்திச்சு பார்க்கணும். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான கண்ணியம் கொடுக்க சொல்றோம். உங்களுக்கு ஈடேற்றம் தர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான கண்ணியம் கொடுக்க சொல்றோம். இதனால என்ன வந்துருச்சு, என்ன குறை ஏற்பட போகுது? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கு ஃபஅம்மல் மூமின், மூமினாக இருந்தால் ஃபயகூலு, அந்த மூமின் சொல்லுவான், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய திரு தூதரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமின் சொல்லுவான். உடனே அந்த மலக்குமார் சொல்றாங்களாம், அந்த ரெண்டு மலக்குமார் சொல்றாங்களாம், உன்துர் இலா மக்அதிக மினன் நார், நரகத்தில் இருந்து உனக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை நீ பாரு அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ எல்லா மனிதனுக்கும் சொர்க்கத்திலேயும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நரகத்திலேயும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம இருக்கிறோம், நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ரெண்டு இடம் ரிசர்வேஷன்ல இருக்குது. ஒண்ணு நரகத்துல, இன்னொன்னு சொர்க்கத்துல இருக்கு. இந்த அடியான் நீங்க எதை முடிவு பண்றீங்களோ செஞ்சுக்கங்கன்னு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதை முடிவு செய்யறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. இப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இனம் கண்டவன், அவங்க தான் தூதர்னு ஒத்துக்கிட்டவன், அவங்க தான் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கிட்ட அந்த அடியான் இந்த பதில சொன்ன உடனே ரெண்டு மலக்கும் சொல்றாங்க, உன்துர் இலா மக்அதிக மினன் நார், நரகத்துல உனக்கா வேண்டி ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கு, அதை நீ பாரு அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே சொல்றாங்க, கத அபதலக அல்லாஹு பிஹி மக்அதம் மினல் ஜன்னah, நீங்க இந்த பதில் சொன்னீங்களா? இல்ல இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாவே வருது, இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா நீங்க இந்த பதில சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ரெண்டு மலக்கு
சொல்றாங்களாம். எப்படி இந்த பதில நீங்க அப்படிதான் இதுதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அல்லாஹ் சும்மா ஃபார்மாலிட்டி தான் கேட்க வச்சிருக்கிறான். அது நமக்கா வேண்டிதான். இவன் நாளைக்கு மாறிடுவானே, நான் செஞ்சேன்னு என்ன ப்ரூஃப் இருக்குன்றவானே, நமக்கா வேண்டிதான் கேள்வி கணக்கு எல்லாம். அல்லாவுக்கு எது நீங்க கேள்வி கணக்கு தேவை? அல்லாஹ் கேட்கணும்னு என்ன வந்து போச்சு? அவனுக்கு கேட்டாலும் தெரியுமா, கேட்கலன்னா தெரியாதா? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கேளுங்கிறான். அந்த மலக்குமார் சொல்றாங்க, நீங்க எல்லாம் இப்படி பதில சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா நீங்க இந்த பதில சொன்னதுனால நரகத்துல உங்களோட இடம் இதுதான் ஏற்கனவே முடிவு இருந்தது. நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இனம் கண்டதால் உங்களுக்கு நரகத்தில் உள்ள இடத்தையும் சேர்த்து சொர்க்கத்தில் அல்லாஹ் மாற்றி வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இப்ப நீங்க குடி போகக்கூடிய இடம். சந்தோஷமா இருங்க. நம் கனவுமத்தில் அரூஸ், புதிய மாப்பிள்ள மாறி தூங்குங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கிறான். அதை பாவியாக இருந்தா அப்படியே மாறி போயிடும். பாருங்க, உங்களோட இடம் இதுதான், சொர்க்கத்துல ஒதுக்கி வச்சிருந்த இடம். நீங்க இப்படி பதில் சொன்னதுனால உங்களுக்கு இடம் நரகத்தில் ஆகி போச்சுன்னு சொல்றோம். இப்படி நிறைய இருக்கு ஈமானிய தன்மையுடைய விஷயங்கள். அதனால நம்ம ஈமானிய தன்மையை நமக்குள்ள என்ன செய்யணும்? பரீட்சை வைக்கணும், ஈமானிய பரீட்சை வைக்கணும். இந்த குணப்பாடுகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா? அப்படி இருந்தா தான் நாம ஒரு உண்மை மூமினாக மாற முடியும். உண்மை மூமினாக இருந்தா தான் கபூர்ல நமக்கு ஈடேற்றம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஈமானிய தன்மைகளை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அவைகளை நாம் நமக்குள்ளே பரிசோதித்து பார்த்து நம்மை ஒரு ஈமான்தாரியாக மாற்றுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தூய்மையான நோன்பு. இந்த ரமலானுடைய பரக்கத்தால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஈமானிய தன்மையில் பரிபூரணத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்மை உண்மையான ஈமான்தாரியாக ஆக்கி அந்த ஈமானிய வளர்ச்சியின் மேம்பாடான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த மந்திர கிளை வரை நம்மை அடைய செய்து தக்குவாவுடைய இறை அந்த உச்சிக்கே சென்று தக்குவாவை பரிசாக பெறுகிற நம் மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.